வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குடல் குழம்பு தான். சிறுகுடல் பெருகுடல் ரெண்டுமே வாங்கி கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுக்கு எப்படி குடல் குழம்பு வைக்கிறதுக்கு சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா உங்களுக்கு அதுக்கும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போய் அந்த வீடியோவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம குடல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வெந்நீர் வச்சுருக்கோம். இந்த பெருகுடலையும் கழுவி எடுத்து வச்சாச்சு, சிறுகுடலையும் கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ ரெண்டத்தையுமே நம்ம எடுத்து ஒன்றா போட்டு நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம், அதாவது வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணியை வடிய விட்டுட்டு எடுத்து போட்டுக்கலாம். பெருகுடலை போட்டாச்சு. இப்போ சிறுகுடல் எடுத்து போடலாம். இப்போ இது ஆட்டுக்குடல். ஆட்டுக்குடல் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆட்டில் அவ்வளோ சத்து இருக்குது. ஏன்னா ஆடு மூலிகைகள் எல்லாமே சாப்பிடுது. அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே எனர்ஜியும் சத்தும் கிடைக்குது. மட்டன் எல்லாருமே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வெந்நீரில் போட்டுட்டோம். இப்போ அதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அவிக்க போகிறோம். இப்போ தண்ணி லைட்டாக சுட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம 3 தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். சின்ன சைஸ் தக்காளிங்கனால நான் 3 போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நார்மல் சைஸு, கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மிளகு, இஞ்சி, பூண்டு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட் எடுத்து நம்ம இப்போ இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். அப்பா, இதை ஊத்துறோன்னு தான் நல்லா ஒரு வாசனையே ஆரம்பிக்குது. இது குடல் நல்லா வேகணும், நல்லா வேகட்டும். இந்த குடலை நம்ம இப்போ ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம இதை ஆறின உடனே இதை கட் பண்ணி நம்ம குழம்புல போட போறோம். இது வேகாம நம்மளால கட் பண்ண முடியாது. கட் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கும், வழுக்கிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம வேக வச்சிட்டோம்னா ஒரு கிரிப்பா இருக்கும். அதனால நம்ம இப்ப வேக வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். அரை வேக்காடா எடுத்து நம்ம இப்போ கட் பண்ணாதான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த தண்ணி அது வரைக்கும் சுட்டுட்டே இருக்கட்டும். அது கொதிய ஆரம்பிக்கிறதுக்கும் இதை நம்ம கட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு அதில் போட்டோன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிடும். அங்கே சின்ன சின்னதாக நம்ம இதை அப்படி கட் பண்ணிக்கலாம். வெந்ததுனால தான் நம்ம இப்போ பிடிச்சி கிரிப்பாக ஈஸியாக கட் பண்ண முடியுது. இதெல்லாம் இதெல்லாம் நொலன்னு இருக்கும், அதனால கட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். சாப்பிடும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாக குட்டி குட்டியாக எடுத்து குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்போ கட் பண்ணி எடுத்ததெல்லாம் குழம்புல போட்டுக்கலாம். தண்ணி இப்போ நல்லா சுட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இனிமேல் அதை நல்லா கொதிய விடணும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அரை வேக்காடாக இருக்கும்போது தான் உப்பு நம்ம போடணும். முன்னாடியே போட்டோம்னா கறி குழம்புல எப்போவுமே கடுத்து போயிடும், மரத்து போயிடும், சீக்கிரமாக வேகாது. அதனால நம்ம எப்போவுமே அரை வேக்காடு ஆனதுக்கு அப்புறம் தான் உப்பை போடணும். மிளகாய்த்தூள் இப்போ கொஞ்சம் கொதிய ஆரம்பிச்சிருக்கு. சாந்து போட்டு நல்லா கலரி விட்டுறலாம். மறுபடியும் இதை மூடி வச்சுட்டு நல்லா கொதிய விடலாம். இப்போ அந்த முழுசாக போட்டோம்ல தக்காளி, அதெல்லாம் எடுத்து சும்மா ஒரு நசுக்கி போட்டுடலாம். ஒன்றும் இல்லை, எடுத்து ஒரு நசுக்குனாலே நசுங்கிரும். ஏன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ அதை நசுக்கி போட்டாதான் அதோட சாறு, அதோட டேஸ்ட் எல்லாம் குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம இப்போ தக்காளியை நசுக்கி அதில் போடுறோம். கொதியட்டும்.
கடாயில் எண்ணெய் ஊற்றி கிராம்பு போட்டாச்சு, சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பொரிய ஆரம்பித்தோடனே நம்ம தாளித்து ஊற்றிடலாம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. அந்த குழம்புல கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிய விட்டு குழம்பை இறக்கிடலாம். நல்லா கொதியுது. அதில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கிடையில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அது நல்லா செட் ஆகட்டும். இப்போ டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் குடல் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ சர்வ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.